இப்படி இருக்கும் வாய் நல்லா இருக்கா? நேராக இருந்தாலே முகம் நல்லா இல்லை, வாய் கோணிங்கன்னு எப்படி யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், பேச முடியாது, இப்படியே தான் இருக்கும், இப்படியே இருப்பேன் நான். அப்போ ஒரு படம் நடிக்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு ஒரு படம் நடிக்கிறேன். அப்போ எல்லாம் பயந்துட்டாங்க, ஐயோ வாய் கோணிக்குச்சின்மை எப்படி நடிப்பான் படத்தில், அவ்வளோதான் தூக்கிடலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் டைரக்டர் கூப்பிட்டு, எப்பா நீ அப்படிலாம் பண்ண வேணாம், ஒரு அடி அடிக்க சொல்லி ஹீரோவை அடிச்சோன்னு அப்படி வாயை பண்ணிக்கிறேன், ஆக்சுவலில் வாய் கோணிச்சிடறேன் அப்படின்னு கதையை மாற்றி அந்த படம் பூரா வாய் போன மாதிரி நடிச்சிருப்பேன். அந்த படம் பூரா நடிச்சிருப்பேன். கமல் சாரை பார்க்க போகிறேன். கமல் சார் அப்போ கால் உடஞ்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் என்ன பார்த்துன்னா பெல்ஸ் பாலிசியா என்ன ஆச்சு? ஆயிடுச்சு சார், என்ன பண்ணுறது. நான் அதனால் என்ன பண்ணீங்கன்னா, அந்த மாதிரி ஜெயிக்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோ ஒரு அறை விட்ட சொல்லிட்டு அதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டோம். இப்போ அவர் சொல்கிறார் கமல் சார், நீங்கள் அப்படி சொல்லலாம், நான் காலை நொண்டிங்கன்னு அப்படி சொல்ல முடியுமா அப்படின்றாரு. அந்த மாதிரி அவஸ்தை. அப்போது ஒருத்தன் வந்து செல்ஃபி எடுக்கிறான். எனக்கு செல்ஃபி எடுக்கும்போது சொல்கிறான், என்ன சார் சிரிக்க மாட்டீங்க, ஒழுங்கு எடுக்கு